வணக்கம். இது உங்கள் லாரா டெரஸ் கார்டன். நான் ஸ்வர்ணலதா. சீனி அவரை, அதற்கு மற்றொரு பெயர் கொத்தவரங்காய். இதை எப்படி மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம்னு தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல்ல விதை தேர்வு. நல்ல நாட்டு ரகமாக விதையை தேர்வு செய்யணும். இதுக்கு நாம் மண்கலவை எப்போதும் போல் ரெடி பண்ணிவிட்டு தொட்டிக்கு 4 விதை விதைக்கலாம். நான் ஒரு 3 தொட்டியில் இந்த கொத்தவரங்காய் வச்சுருக்கேன். 5-7 நாள்லையே நல்லா வளர ஆரம்பிச்சிரும். 1 மாதத்துலேயே பூக்கள் வர ஆரம்பிச்சிரும். அந்த பூக்கள் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம தேமோர் கரைசல் தெளிக்கணும். அப்படி தெளித்தோம்னா பூக்கள் உதிராமல் நிறைய காய்கள் வரும். 40-50 நாள்லையே நாம் அறுவடை ஆரம்பிச்சிடலாம். நல்ல கொத்து கொத்தாக காய்க்கும். இந்த செடி வளர்ந்து வரும்போது அதோட தண்டு ரொம்ப மெல்லிசாக இருக்கும். அதனால் அது பக்கத்துலேயே ஒரு குச்சி ஊனி வச்சு அதோடு சேர்த்து அந்த செடியை கட்டி வச்சிடணும். இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா, காய்கள் அதிகமாக கொத்து கொத்தாக காய்க்கும்போது அதோட தண்டு பகுதி உடைந்து விட சான்சஸ் அதிகமாக இருக்குது. மண்புழு உரம் 2 வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கைப்பிடி அளவு கொடுக்கணும். என்னோட மாடி தோட்டத்தில் பூச்சி தாக்குதல் எதுவும் வரலை. அப்படியே வந்தாலும் மாவு பூச்சி அல்லது இலை சுருட்டல் தான் வரும். அதுக்கு வேப்ப எண்ணெய் 5 ml எடுத்து காதி சோப்போடு கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். எல்லாம் சரியாயிடும். மாடி தோட்டத்தில் எளிதாக வளர்க்கக்கூடிய காய்கறிகளில் கொத்தவரங்காயும் ஒன்று. நம்ம மாடி தோட்டத்தில் கோழி அவரை, மூக்குத்தி அவரை, நாட்டு அவரை, சீனி அவரை, எல்லா வகையான அவரையும் வளர்த்துருக்கோம். அதை நம்ம சேனலில் பதிவும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கொத்தவரங்காயின் பயன்களை பார்ப்போம். கொத்தவரங்காயில் உள்ள கிளைக்கோ நியூட்ரியன்கள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவினை கட்டுப்படுத்துகிறது. இதில் உள்ள நார் சத்து கெட்ட கொழுப்பின் அளவினை குறைக்கிறது. எலும்புகள் தேய்மானம் அடைவதை தடுக்கிறது. உடல் எடை வெகுவாக குறையும். உடல் உறுப்புகள் சீராக செயல்படும். நோய் எதிர்ப்பு திறனை அதிகரிக்கிறது. கர்ப்பிணி பெண்கள் கூட தாராளமாக கொத்தவரங்காயை உணவில் எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் உங்கள் மாடி தோட்டத்தில் கொத்தவரங்காய் வளர்த்து அதிக அறுவடை எடுக்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். So, like this video, subscribe this channel by clicking the bell button. அப்போ தான் உங்களுக்கு புது வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாப்பி கார்டனிங். வணக்கங்களுடன் ஸ்வர்ணலதா.